ஹலோ மை ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வியர்ட் ஃபெல் டைம்ஸ். நான் உங்கள் பிரியா கண்ணன். இது நம்ம சேனலோட 3rd எபிசோட். இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண 2 எபிசோட்ஸ் எல்லாரும் பார்த்துருக்கீங்க. பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் எங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷனை அதிகப்படுத்தும். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஆல்வேஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ். ஆஸ் யூஷுவல் இன்றைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் வாழ்க்கையில் நடந்த உண்மை பேய் சம்பவத்தோடு வந்திருக்கேன். இந்த மாதிரியான உண்மை சம்பவம் உங்கள் வாழ்க்கையிலேயே நடந்திருந்தா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜாவது வாய்ஸ் நோட்டாவது அனுப்புங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் என்னோட இன்ஸ்டா ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் அந்த கதையை அனுப்பலாம். அண்ட் மறக்காமல் என்னோட இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் அனுப்புகிற அந்த ஒரு உண்மை சம்பவம் ரொம்பவே வியர்டாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைபரான உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நம்ம சேனலில் 4 லாங்குவேஜஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது என்னென்னா, எப்போதும் போல் ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, மராத்தி, இந்த 4 லாங்குவேஜஸில் நீங்கள் எதில் வேணாலும் எங்களுக்கு அனுப்பலாம். ஸோ இதுக்கு மேலே நான் ஓவராக பேச விரும்பலை. வாங்க சம்பவத்துக்கு போகலாம். இப்போது நம்ம பார்க்க போகிற இந்த சம்பவத்தை பற்றி சொன்ன நம்ம சப்ஸ்கிரைபரோட பேர் அஜித். இந்த சம்பவம் அஜித் கூட காலேஜில் தங்கி படித்த காலேஜ் ரூம்மேட்டான சுரேஷ் அவருக்கு தான் நடந்துச்சு. இது எப்போ நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 2021. அப்போது அஜித் காலேஜ் 2nd இயர் படிச்சுட்டு இருந்தார். சுரேஷ் 1st இயர் ஜாயின் பண்ணியிருந்தார். இப்போ சுரேஷை பற்றி பார்ப்போம். சுரேஷோட சொந்த ஊர் செங்கோட்டை. அவங்க வீட்டில் சுரேஷ், அவங்க அப்பா அம்மா 3 பேர் தான். சுரேஷ் வீட்டுக்கு ஒரே பையன். அதனால் ஓவராக செல்லம் கொடுத்து வளர்த்துருந்தாங்க. 2021 அப்போ நம்ம சுரேஷ் +2 முடிச்சுட்டு காலேஜ் சீட் கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். நீங்கள் இப்போ யோசிப்பீங்க, என்னம்மா ஸ்கூல்லையே காலேஜ் ஆஃபர்லாம் கொடுப்பாங்கல்ல ஸ்காலர்ஷிப் மூலியமாக, அதில் பார்த்துட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா சுரேஷ் அவங்க வீட்டில் ரொம்பவே செல்லமாக வளர்ந்ததுனால அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட, நான் ஸ்கூலில் சொல்கிற காலேஜிலலாம் சேர மாட்டேன், நான் சொல்கிற காலேஜில் தான் நீங்கள் எனக்கு சீட் வாங்கி தரணும்னு சொல்லிட்டாரு. ஸோ அவங்க பேரண்ட்ஸும் பையன் பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்களுடைய பையனுடைய விருப்பத்துக்காக வேறு காலேஜ் பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்படி அவங்க காலேஜ் தேடிட்டு இருக்கிற டைமில் அவங்க ஊர் செங்கோட்டை பக்கத்தில் மலைப்பிரதேச ஏரியாவில் ஒரு காலேஜில் சீட் கிடச்சிது. அந்த காலேஜ் இருக்கிற ஏரியா இது 2மே நம்ம சுரேஷ்க்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ பையனுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால சுரேஷோடைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, இவரை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த காலேஜில் சேர்த்து விட்டாங்க. கொஞ்சம் தூரங்கிறதுனால அவர் ஹாஸ்டலில் தங்கி படிக்க ஆரம்பித்தார். அந்த ஹாஸ்டலில் தங்கி படிக்க அந்த ரூம் வந்துட்டு நம்ம அஜித்தோடைய ரூம் தான். அப்போ தான் அஜித் கூட பழக்கமும் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவர் கூட தங்கின இன்னும் 2-3 பேர் கூட அவர் பழக ஆரம்பித்தார். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நீ இந்த ஏரியாவுக்கு புதுசாக வந்திருக்கப்பா, ஸோ அதனால் நீ எங்கேயும் தனியாலாம் வெளியில் போகக்கூடாது, ஏன்னா இந்த ஏரியா ஒரு மாதிரி, அப்படியே உனக்கு ஏதாச்சும் வேணும்னா நீ காலேஜிலேருந்து ரூமுக்கு வரும்போதே வாங்கிட்டு வந்துரு, 6 மணிக்கு மேலே நீ போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதையும் மீறி உனக்கு சிச்சுவேஷன் ஏதாவது அர்ஜெண்ட்டாக வேணும்னு உனக்கு டைம் வந்துச்சுன்னா நீ கூட 2-3 பேரை தான் கூட்டிகிட்டு போகணும், முக்கால்வாசி நீ சீக்கிரமாக போயிட்டு வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்படியே ஒரு 2-3 மாதம் காலேஜ் ஸ்மூத்தாக போச்சு. இந்த 2-3 மாதமும் சுரேஷோட மனசில் கொஞ்சம் எரிச்சலாக ஆரம்பித்தார். அது என்னடா இவனுங்க அங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறானுங்க, இங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறானுங்க, இந்த டைமுக்குள்ளே இங்கே வந்துடணுன்றானுங்க, அந்த டைமுக்கு அங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறானுங்க, நம்ம ஸ்கூலில் கூட இப்படி இருந்ததில்லை, நம்மளை எவனும் கேள்வியும் கேட்டதில்லை, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு சுற்றிட்டு இருந்தோம், இந்த காலேஜ் ஜாலியாக இருக்கும்னு நினச்சிட்டு ஹில் ஸ்டேஷனில் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு வந்தால் அதுக்கு ஆப்போசிட்டால் எல்லாமே நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நினச்சிட்டு ரொம்பவே வேதனை பார்த்துட்டு இருந்தார். வேதனைங்கிறத விட ரொம்பவே கடுப்பாகி இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன யோசிச்சார்னா, இதை இப்படியே விடக்கூடாது, இல்லைனா நம்ம இங்கே ஜெயில் மாதிரி ஆகிடும், நமக்கு ஏற்கனவே ஜெயில் மாதிரி தான் நம்மளுக்கு இருக்குது இந்த 2-3 மாதமாக, யாருக்கிட்டையாவது நம்ம என்னாச்சு என்ன பிரச்சனை, அப்படி எதுக்கு இந்த மாதிரி அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க, இங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க, நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு ஒரு பிளான் பண்ணார்.
அப்போ தான் அஜித்தோட ஞாபகம் நம்ம சுரேஷ்க்கு வந்தது. ஒரே ரூமில் இருந்தாலும் அஜித் ரொம்பவே நல்ல பையன், நல்லா படிப்பார், தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பார், யாருக்கிட்டேயும் அவ்வளவோ பிரச்சனைக்கு போக மாட்டார். அப்படிப்பட்ட அஜித்துக்கிட்ட நம்ம சுரேஷ் வந்து ஏன் இந்த காலேஜ் இப்படி இருக்குது, ஏன் ஹாஸ்டல் இப்படி இருக்குது, 6 மணிக்கு மேலே ஏன் யாரும் வெளியில் நம்ம போக மாட்டேங்கிறோம், யாரும் போகவும் மாட்டேங்கிறீங்க, ஒரு காக்கா கூட சுத்த மாட்டேங்குது, அப்படி என்ன தான் இருக்குது, ஏன் நம்ம ஹாஸ்டல் வார்டன் கூட இருக்க மாட்டேங்கிறாங்க, செக்யூரிட்டியும் இருக்க மாட்டேங்கிறாங்க, அப்படி என்ன தான் பிரச்சனை, கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு அஜித்துக்கிட்ட சுரேஷ் கேட்க ஆரம்பித்தார். இதை கேட்டதுமே அஜித் ரொம்பவே பயந்துட்டார். அஜித் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அஜித்தோடைய சொந்த ஊர் வந்து அந்த காலேஜ் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்து ஊர். அவர் மேலே அவருடைய படிப்பு மேலே இருக்கிற ரொம்ப ஆர்வத்தினால தனக்கு கேரியர் முக்கியம் அப்படிங்கிறதுனால ஹாஸ்டலில் தங்கி படிக்க ஆரம்பித்தார். இது பயந்துக்கிட்டே அந்த காலேஜ் இருக்கிற அந்த காலேஜ் இருக்கிற ஏரியாவை பற்றி சுரேஷ்கிட்ட சொல்ல ஆரம்பித்தார். இந்த காலேஜ் இருக்கிற ஏரியாவுக்கும் பக்கத்து ஏரியாவில் லக்ஷ்மின்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய வயசு 17, +1 படிச்சுட்டு இருந்தாங்க. அதே ஸ்கூலில் படித்த +2 படிக்கிற ஒரு பையனை விரும்பிகிட்டு இருந்தாங்க. 2 பேருமே ரொம்ப நல்லா விரும்பிகிட்டு இருந்தாங்க. 2 பேருமே ஒரு ஏரியாவை சேர்ந்தவங்க தான். அப்படி அவங்க காலேஜ் முடிச்சுட்டு டெய்லியும் ஸ்கூலை முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க வர வழியில் ஒரு வாழைத்தோப்பு ஒன்று இருக்குது. அங்கே தான் 2 பேருமே மீட் பண்ணி பேசுவாங்க. அதாவது மீட்டிங் ஸ்பாட்டுன்னு வச்சுக்கோங்க. டெய்லியும் அவங்க அங்கே தான் பேசிட்டு வருவாங்க. அப்படி அன்றைக்கி ஒரு நாள் அன்றைக்கி அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பையன் என்ன சொன்னார்னா, பையன் பேர் சொல்லலை, ஸோ பையனே வச்சுக்குவோம். இப்போ அந்த பையன் என்ன சொன்னார்னா, நான் +2 முடிச்சுட்டு நம்ம 2 பேருமே சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் அந்த தோப்பில் வேலை செஞ்சவர் ஒருத்தர் பார்த்துட்டாரு. என்ன பேசுகிறாங்கன்னா அவருக்கு கேட்கல. அதை இவங்க 2 பேரும் ஏதோ பேசிகிட்டு இருந்ததை பார்த்து 2 பேர் வீட்லேயும் தனித்தனியாக போய் சொல்லிட்டாரு. ஸோ அதனால் அவங்க வீட்லேயுமே பொண்ணோட வீட்லேயும் பையனோட வீட்லேயும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்களும் கொஞ்சம் நேரம் கழித்து அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. போனதுமே 2 பேர் வீட்லேயுமே 2 பேர்த்துக்கிட்டையுமே என்ன ஆச்சு, ஏன் அங்கே பேசிகிட்டு இருக்கீங்க, தனியாக ஒரு பையனோட எதுக்கு பேசுகிறேன்னு இந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க. அதே மாதிரி பையன் வீட்லேயும் கேட்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா 2 பேருமே விஷயத்த சொன்னதும் கொஞ்சம் நேரம் யோசித்து 2 பேருமே ஓரளவுக்கு சமமான வசதி இருக்கிறவங்க தான். அதனால் 2 பேர் வீட்லேயும் ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன், 2 பேருமே நல்லா படிக்கணும், வேலைக்கு போகணும், இது உங்களுக்கு வயசு கிடையாது கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க 2 பேரும் யோசிச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அவங்க +1 படிக்க ஆரம்பித்தாங்க. அந்த பையனும் +2 படிக்க ஆரம்பித்தார். இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. 2 பேருமே +1 +2 முடிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு லக்ஷ்மி +2 ஜாயின் பண்ணாங்க. அந்த பையன் வந்து +2 முடிச்சுட்டு காலேஜ் சீட்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். எப்போதும் போலவே அவங்க 2 பேருமே எங்கே மீட் பண்ணுவாங்களோ அந்த இடத்துல மீட் பண்ணி பேசிக்குவாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போனதுமே ஒரு நாள் வந்து அந்த பையனுக்கு காலேஜில் சீட் கிடச்சிருச்சு. சீட் கிடச்சதுமே உடனே அந்த விஷயத்தை வந்து லக்ஷ்மிகிட்ட சொல்லணும்னு எப்போதும் மீட் பண்ணுற இடத்துல மீட் பண்ணி, இந்த மாதிரி நான் வெளியூரில் எனக்கு சீட் கிடச்சிருக்கு, அந்த காலேஜுக்கு நான் போய் சேர போகிறேன், அங்கேயே தங்கி தான் படிக்க போகிறேன் 3 வருஷம், நான் காலேஜெலாம் முடிச்சுட்டு எனக்கு நல்ல அங்கேயே வேலை கிடச்சிரும், நல்ல வேலை கிடச்சது உடனே நீனும் காலேஜ் முடிச்சிட்டின்னா உன்னை நான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சொன்னதுமே லக்ஷ்மி கொஞ்சம் ஃபீல் பண்ணாலும் வீட்டில் சரின்னு சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்களும் சரின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த பையன் வந்து நீ கவலைப்படாத, நான் எப்போதும் போல் உங்ககிட்ட அங்கே போயிட்டு எனக்கு ஃபோன்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு, நான் எப்போ கால் பண்ணுறேன், மெசேஜ் பண்ணுறேன், லீவு கிடைக்கும் போது நான் நம்ம ஊருக்கு வந்து எப்போதும் போல் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். இவங்களும் சரின்னு சொல்லிட்டு +2 படிக்க ஆரம்பித்தாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அவர் அங்கே போயிட்டு கால் பண்ணார், மெசேஜ் பண்ணுவார், லீவு கிடைக்கும் போது வந்து பார்ப்பார், போவார். இப்படியே கொஞ்ச நாள் போனதும் திடீர்னு ஒரு நாள் என்னாச்சு, ஒரு லீவு கிடைச்சதும் இவர் வந்தார். வந்ததுமே என்ன ஆச்சுன்னா, எப்போதும் போல் இவங்கள பார்க்கல, லக்ஷ்மியை பார்க்கல. அந்த பையன் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு தான் இருந்தார். பார்த்தாருன்னா லைட்டாக ஒரு சிரிப்பு, அவ்வளோதான். என்னன்னா என்ன அப்படி, அதாவது 3rd பர்சன் மாதிரி பழக ஆரம்பித்தார். என்னடா சரி இவர் வந்த டையில் படிப்பு ஏதோ பிஸியாக இருக்கார் போல் அப்படின்னு நினச்சிட்டு லக்ஷ்மி சாதாரணமாக விட்டுட்டாங்க. ஆனால் இது உடனே முடியல, ரொம்ப நாள் இப்படியே தான் போயிட்டு இருந்தது. சுத்தமாக கால் பண்ணுறதில்ல, மெசேஜ் பண்ணுறதில்ல, நின்று பார்த்தாலும் நிற்காமல் சிரிச்சுட்டு உடனே போயிடுறது. அங்கே போனாலும், அதாவது காலேஜுக்கு போனாலும் மெசேஜ் பண்ண மாட்டார், கால் பண்ண மாட்டார்.
என்னன்னா என்னங்கிறதோட அப்படி இருந்தார். கொஞ்ச நாள் போக போக அதுவும் குறைஞ்சிருச்சு. பார்த்தாலும் பார்க்காத மாதிரி, அதாவது 4வது மனுஷன் 5வது மனுஷன் மாதிரி சுத்தமாக பார்க்கறது கூட இல்லை, அந்த மாதிரி இருக்க ஆரம்பித்தார். இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ஒரு கிட்டத்தட்ட 1 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். +2வும் முடிச்சிட்டாங்க லக்ஷ்மி. அவர் காலேஜ் ஃபஸ்ட் இயர் முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு செகண்ட் இயர் ஜாயின் பண்ணுறதுக்காக லீவ் கொடுப்பாங்களே, அந்த லீவில் வந்து இருந்தார். அப்போ லக்ஷ்மி என்ன பண்ணாங்கன்னா, எப்போதும் போல் சரி நம்ம நேரில் வந்திருக்காரு, இப்போயாவது நம்ம பேசலான்ட்டு பேசுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்களும் போனாங்க. அவங்க கண்டுக்க கூட இல்லை. ரொம்பவே மனசு உடஞ்சி போயிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு நாள் நம்ம இதை விடக்கூடாது, இது இப்படியே போணுச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை, நம்ம வீட்லேயும் ஒத்துக்கிட்டாங்க, நம்ம எதுக்கு பயப்படணும், நம்ம நேரடியாக போய் கேட்டுடலாம் அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்டு மூலியமாக அவரை எப்போதும் பார்க்குற இடத்துக்கு வர சொல்லி, அதாவது லக்ஷ்மியோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி, அவர் அங்கே வர சொல்லு, நான் போனால் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு அந்த இன்னொரு பொண்ணுக்கிட்ட சொல்லி அவர் அங்கே வர சொல்லிட்டாங்க அந்த பையனை. அந்த பையனும் சரி நம்ம இதுக்கு மேலேயும் நம்ம கம்முன்னு இருந்தால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது, நம்ம என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்ட்டு அந்த பையனும் கிளம்பி போயிட்டார். போனது, ஏன் நீங்கள் இப்படி இருக்கீங்க, 1 வருஷமாக ஏன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, என்னை பார்க்குறதில்ல, பேசுகிறதில்ல, பழகிறதில்ல, ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிறீங்களே, ஏன், என்னாச்சு உங்களுக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னு லக்ஷ்மி வரிசையில் கேள்வி எடுத்து வச்சாங்க. அதுக்கு அந்த பையன் ஒரே வார்த்தை, இது நம்ம வாழ்க்கைக்கு செட் ஆகாது, நம்ம பிரிஞ்சுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மறுவார்த்தை பேசாமல் அந்த பொண்ணையும் மறுவார்த்தை பேச விடாமல் கிளம்பி அவர் வீட்டுக்கு போயிட்டார். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இவங்க எப்போதுமே வாழைத்தோப்பில் பேசிகிட்டு இருப்பாங்களே, அந்த தோப்புக்கு பக்கத்தில் உளுந்தம்பயிறு விதைச்சி இருந்தாங்க. அந்த இடத்துல தான் இவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அதாவது கடைசியாக அந்த பையன் இது நம்மளுக்கு சரி வராதுன்னு சொன்னார்ல, அந்த பையன் இந்த மாதிரி நமக்கு செட் ஆகாது, நம்ம பிரிஞ்சிடலான்னு சொல்லிட்டு போனதுலேருந்தே லக்ஷ்மி என்ன பண்ணாங்க, அங்கேயே அந்த இடத்துலையே உட்காந்து ரொம்பவே அழ ஆரம்பித்தாங்க. ரொம்பவே மனசு உடஞ்சி போய் இருந்தாங்க. அப்படியே பொழுது சாஞ்சி ஒரு சாயங்காலம் 6-7 மணி ஆயிடுச்சு. உடனே லக்ஷ்மியோட வீட்டில் வந்து லக்ஷ்மியோட அம்மா அவங்க அப்பா கிட்ட, லக்ஷ்மியோட அப்பா கிட்ட வந்து, எங்கள் பொண்ணு மதியானம் சாப்பிட்டுட்டு கிளம்பி போனா, அதை வரமா இருமான்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் ஆளை காணுங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எங்கே இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே லக்ஷ்மியோட அப்பா அங்கே அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு, இந்த மாதிரி அந்த பையன் வீட்டில் இருந்தால் கூட்டிகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை அனுப்பிச்சி விட்டார். அவரும் சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் இருக்கிற வீட்டுக்கு போயிட்டு அந்த பையனை கூப்பிட்டு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சின்னு சொன்னதுக்கு, நான் மத்தியானமே பேசிட்டு நான் வந்துட்டேன் வீட்டுக்கு, நான் அதுக்கப்புறம் பார்க்கலையே, இன்னும் வரலையா வீட்டுக்கு அப்படின்ட்டு அந்த பையன் கேட்குறாரு. அதுக்கு இன்னும் இல்லைங்கய்யா, இவ்வளோ நேரம் ஆச்சு காணுன்னு தான் இங்கே இருந்தால் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு அந்த ஆள் சொன்னார். உடனே ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நான் தெரியல, நான் வீட்டில் போயிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னதும், இருங்க நானும் வரேன் அப்படின்ட்டு அந்த பையனும் அந்த ஆளோட சேர்ந்து 2 பேருமே லக்ஷ்மியோட வீட்டுக்கு போனாங்க. போனதுமே லக்ஷ்மியோட அம்மா வந்து இந்த பையனை பார்த்துட்டு, என்னப்பா நீ மட்டும் வர, லக்ஷ்மி இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைங்க நான் மத்தியானமே பேசிட்டு வந்துட்டேன், அதுக்கப்புறம் நான் வெளியில் போகல, வீட்டிலே தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே லக்ஷ்மியோட அப்பாவுக்கெல்லாம் ரொம்பவே பயம் வந்துடுச்சு. ஏன், அந்த பையனுக்கு கூட மனசில் பயம்தான். அதனால் என்ன பண்ணாங்கன்னா, ஆளுக்கு ஒரு பக்கம் தேட போனாங்க. அதாவது லக்ஷ்மியோட அப்பா ஒரு பக்கம் போனாங்க, அந்த பையன் எல்லாரும் அவங்க பேசுகிற இடத்துக்கெல்லாம் போய் பார்க்க ஆரம்பிச்சு, அதாவது பேசுகிற இடத்துலலாம் இருக்காளா அப்படின்னு போய் பார்க்க போனாங்க. பேசுகிற இடம் அந்த தோப்புலலாம் ஆள் இல்லை. ரொம்ப நேரம் தேடிகிட்டே இருந்தாங்க. தேடிகிட்டே இருந்ததுமே பொழுதே விடிய ஆரம்பிச்சிச்சு. அதனால் என்ன பண்ணாங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த பையனும் லக்ஷ்மியோட வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுமே என்னாச்சுன்னா, ரொம்ப நேரமாக யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க, எங்கே போயிருப்பா அப்படின்ட்டு. அந்த பையனும் லக்ஷ்மியோட லவர், அந்த பையனும் கொஞ்சம் நேரம் அவங்க லக்ஷ்மியோட வீட்டில் இருந்துட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சின்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கு அவன் போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் இவங்க 2 பேரும், லக்ஷ்மியோட அம்மாவும் அப்பாவும் உட்காந்து ரொம்பவே பொண்ணை காணோன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க. அப்படி இவங்க அழுதுட்டு இருந்த நேரத்தில் தான் அந்த சமயத்தில் தோப்பில், அதாவது இவங்க வாழைத்தோப்பில் வேலை செஞ்சிட்டு இருந்த ஒருத்தர் வந்து அழுதுகிட்டே புலம்பிக்கிட்டே அவங்க வீட்டுக்குள்ளே வந்தார். இவங்க வந்துட்டு, என்னையா ஆச்சு, என்னையா அழுகுற அப்படின்னு இவங்க கேட்டதுக்கு, ஐயா நம்ம பாப்பா அங்கே கிணத்துல மிதந்துட்டுருக்கையா அப்படின்னு சொன்ன நிமிஷம் நொடி தான், அடுத்த நொடியே லக்ஷ்மியோட அம்மா அப்பாவும் என்னையா சொல்கிற அப்படின்னு கேட்டுக்கிட்டே ரொம்பவே அழுது புலம்பிக்கிட்டே அந்த வீட்டிலேருந்து அவங்க அந்த இடத்துக்கு கிளம்பி போனாங்க. இவங்க புலம்புற சவுண்டு கேட்டு அந்த ஊரே கூடிருச்சு.
அந்த பையனோட வீட்லேயும் சேர்த்து தான் எல்லாருமே அந்த இடத்துக்கு போனாங்க. இவங்க போகிறதுக்குள்ளேயே லக்ஷ்மியோட பாடியை வந்து அங்கே இருக்கிற 4 ஆம்பளைங்க வந்து தூக்கி அந்த உடம்ப தூக்கி மேலே கரையில் வச்சிட்டாங்க. இவங்க போனதுமே அதோட லக்ஷ்மியோட அம்மாவும் அப்பாவும் பொண்ணை பார்த்து ரொம்பவே அழ ஆரம்பித்தாங்க. ஏம்மா இப்படி பண்ண, நீ நினச்சதெல்லாம் தான் நாங்கள் செஞ்சோமே, நீ அந்த பையனை விரும்புகிறேன்னு சொன்னால் நாங்களும் சரி நல்லா படிச்சிருமா, அந்த பையனும் நல்லா படித்து வேலைக்கு போனதும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் தானே சொன்னோம், அதுக்குள்ளே எதுக்குமா இந்த தப்பான முடிவு பண்ணேன்னு ரொம்பவே புலம்பி அழ ஆரம்பித்தாங்க. அந்த பையனை அங்கே நின்று அழுதுட்டு தான் இருந்தாரே தவிர வேறு எதுவுமே நம்மளால தான் இவ செத்தான்னு ஒரு வார்த்தை கூட வாயே திறக்கலை. இப்படியே கொஞ்சம் நேரம் போயிட்டு பொண்ணு வந்து தண்ணியில் விழுந்ததுனால சீக்கிரம் நம்ம ஆக வேண்டிய சடங்கெல்லாம் பண்ணிடணும்ப்பான்னு அந்த ஊர் மக்களெல்லாம் சொன்னதுனால சீக்கிரமாகவே லக்ஷ்மிக்கு உண்டான சடங்குகள் எல்லாமே செஞ்சு முடித்தாங்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த பையனும் லீவ் முடிச்சுட்டு 3rd இயர் காலேஜுக்கு போய் ஜாயின் பண்ணிட்டான். அந்த சடங்கெல்லாம் முடிச்சுட்டு லக்ஷ்மியோட ஆவி அந்த அவங்களோட ஊர்லேயே சுற்ற ஆரம்பிச்சிது. இப்படியே கொஞ்ச நாள் சுற்றிட்டு இருக்கும்போது நிறைய பேர் அந்த ஆவியை பார்த்துருக்காங்க. ஆனால் ஒன்றும் பண்ணலை. அது இப்படியே கொஞ்ச நாள் போனதும் லக்ஷ்மி வந்துட்டு ரொம்பவே கோபமாக இருந்தாங்க. ஏன்னா அந்த பையன் இந்த மாதிரி ஏமாற்றிட்டான் அப்படிங்கிறதுனால ரொம்பவே கோபமாக இருந்து ஆக்ரோஷமாகி அவங்க வந்து மோகினி பேயாக மாறிட்டாங்க. மோகினி பேயாக மாறினதுனால என்ன ஆச்சுன்னா எல்லாருமே இந்த உருவத்தை பார்த்து பயப்பட ஆரம்பித்தாங்க. லக்ஷ்மியோட உருவத்தை பார்த்து ரொம்பவே பயப்பட ஆரம்பித்தாங்க. அப்புறம் என்னாச்சுன்னா கொஞ்ச நாள் என்னாச்சுன்னா லக்ஷ்மி வந்து அந்த மோகினி பேய் வந்து அங்கே இருக்கிற, அதாவது யார் அந்த ஊர் கன்னி பையனா யார் இருந்தாலும், யார் அந்த ஊருக்கு வந்தாலும் இவங்க உடனே அந்த பையனை பிடிச்சி சங்கு சொல்லுவாங்களே இங்கே, அதை பிடிச்சி கடித்து கொன்னுடுறதா சொன்னாங்க. கொன்ன ஆரம்பிச்சது என்னாச்சுன்னா ஊரே ரொம்ப நாள் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இந்த மாதிரி எல்லோரும் இந்த மாதிரி இறந்து போகிறாங்களே எல்லா பையனுங்களும், இப்படியே இருந்தால் நம்ம ஊரில் பையனே இருக்க மாட்டாங்க, ஆம்பளைங்களே இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன ஒரு கண்டிஷன் பண்ணாங்கன்னா, ஊரில் இருக்கிற எல்லா ஆம்பளைங்களையும் கூப்பிட்டு எல்லா வயசு பசங்களையும் கூப்பிட்டு சாயங்காலம் 6 மணிலேருந்து மறுநாள் காலை 6-7 மணி வரைக்கும் நீங்கள் எங்கேயும் வெளியில் போகக்கூடாது, வெளியில் இருக்கிற பசங்களும் இந்த ஊருக்குள்ளே அந்த டைமில் வரக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டதுனால தான் உங்ககிட்டையும் நாங்கள் வந்து அப்படின்னு சொல்லி அஜித் கதையை சொல்லி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா எதனால தான் இப்போ உங்ககிட்ட நாங்கள் வந்து எல்லாருமே நீனு இந்த ஏரியா புதுசுங்கிறதுனால 6 மணிக்கு மேலே வெளியில் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொன்னோம், வேறு ஒன்றும் இல்லை, நீனும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இரு, அதனால தான் அப்படின்னு சொன்னார். அதுக்கு சுரேஷ் வந்து இவரை சொல்கிறத நக்கலாக கேட்டு சிரிச்சுட்டு சரி அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு. இப்படியே கொஞ்ச நாள் என்னாச்சுன்னா அஜித்து சுரேஷ் இவங்களுக்கு வந்து செமஸ்டர் லீவ் கிடச்சிது. அந்த லீவுக்கு நிறைய பேர் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஒரு சில பேர் ரூம்லேயே இருந்துட்டாங்க. அதில் நம்ம சுரேஷும் ஒருத்தர். எப்போவுமே ஹாஸ்டலில் இருக்கிற பசங்க எல்லாருமே அங்கே சமைச்சு சாப்பிடுவாங்க, இல்லைனா யாராவது ஒருத்தர் சமைச்சு வச்சுருவாங்க. எத்தனை பேர் இருக்காங்கன்னு இவங்க எல்லாருமே அங்கே தான் சாப்பிடுவாங்க. ஆனால் அன்றைக்கி வந்து சுரேஷ் வாலண்டியராக நம்ம இன்றைக்கி இங்கே சாப்பிடக்கூடாது, நம்ம இன்றைக்கி வெளியில், அதாவது இந்த ஏரியாவுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற கடையில் போய் நம்ம வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு ஒரு தப்பான ஒரு முடிவு எடுத்தார். அதுவே அவருக்கு ஃபைனல் ஆகும்னு அவருக்கு அப்போ தெரியாது. அப்படி சொல்லி நினச்சிட்டு இவர் என்ன பண்ணார்னா எல்லோரும் சாப்பிட்டதும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே என்னன்ட்டு அது ஏற்கனவே சொல்லியிருப்பேன்ல, 6 மணிக்கு மேலே யாருமே வெளியில் ஒரு ஈக்காக கூட இருக்காது, வார்டன் செக்யூரிட்டி ஒருத்தரும் அங்கே இருக்க மாட்டாங்க. அந்த தைரியத்தில் எல்லாருமே இவங்க படுத்ததும் இவர் என்ன பண்ணார்னா அவரோட கிட்ட இருந்த ஒரு சின்ன பேட்டரி லைட் எடுத்துக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் அந்த ஹாஸ்டல் காம்பவுண்டை விட்டு வெளியில் எப்படி ஏறி குதித்து வெளியில் போனார். வெளியில் போனதுமே, அதாவது அந்த ஹாஸ்டல் அவங்க இருக்கிறதுக்கும் அந்த ஹோட்டலுக்கும் ஒரு 1 மைல் இருக்கும். அதாவது இந்த ஏரியாவுக்கும் அந்த ஏரியாவுக்கும் கனெக்ஷன் கிடையாது. அதனால் அவங்க வந்துட்டு என்னடா அவங்க இருட்டில் இவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அவங்க மட்டும் ஹோட்டல் வச்சுருக்காங்களே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அந்த ஹோட்டல் இருக்கிறதுக்கும் லக்ஷ்மியோட ஆவி அது இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால தான் இவங்களை இங்கேருந்து அங்கே போகக்கூடாது, நீங்கள் எதுவாக இருந்தாலும் இங்கேயே எல்லாத்தையும் வாங்கிடுங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் இவரும் வந்துட்டு அப்போது கிளம்பி போக ஆரம்பித்தார். அப்போ அந்த ஏரியா எப்படி இருக்கும், ஒரு காக்கா கூட இல்லை, ஒரு இது கூட இருக்காது. அப்போனா அந்த இவர் கிளம்பி அந்த ரோட்டுலேருந்து அந்த ஹோட்டல் வரைக்கும் எப்படி இருக்கும்னு யோசிச்சுக்கோங்க. அப்படி கொஞ்சம் தூரம் இவர் போயிட்டு இருக்கும்போது இவருடைய லைட், கையில் இருக்கிற லைட் வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது நின்று எரிய ஆரம்பிச்சது. இவர் என்ன பண்ணார், அதை கையால் இப்படி தட்டி தட்டி பார்த்தாரு. அப்பயும் அது செட் ஆகலை. திடீர்னு என்னாச்சுன்னா தவறி கீழே விழுந்துருச்சு அவர் தட்டிகிட்டு இருக்கும்போதே.
விழுந்த டைமில் இவர் குனிஞ்சி எடுக்கும்போது இவருக்கு வந்துட்டு இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அஜித் வந்து லக்ஷ்மியை பற்றி சொன்னார்ல, அப்போ வந்து அந்த லக்ஷ்மி மோகினி பேயாக மாறும்போது அந்த மோகினி வந்து யார் அதாவது சங்கை பிடிச்சி கழிச்சு கொன்னுரும் எல்லா பசங்களையும் சொன்னல, அப்போது வந்து அந்த மோகினி பேய் வரும்போதெல்லாம் ஒரு உளுந்த வாசம் வரும். அதே மாதிரி தான் இப்போயும் சுரேஷ்க்கு திடீர்னு எங்கேருந்து தான் வந்துச்சோ தெரில, அவரோட ரொம்பவே க்ளோஸாக அவ்வளோ உளுந்த ஸ்மெல் அடித்ததை ஃபீல் பண்ண ஆரம்பித்தார். ஃபீல் பண்ணதுமே ஐயா கொஞ்சம் ஜர்காகவும் ஆரம்பித்தார், பயப்பட ஆரம்பித்தார். இருந்தாலும் லைட்டாக பயம் வந்ததுனால இவர் வந்துட்டு நார்மலாக திருப்பி பேட்ரி லைட்டை எடுத்துக்கிட்டு மனசில் அந்த பயத்தை வச்சுக்கிட்டு கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பித்தார். கொஞ்சம் தூரம் நடந்ததுமே இவர் போயிட்டு இருந்த ஒரு 10 அடி தள்ளி, அதாவது இவருக்கு ஆப்போசிட்டில் ஒரு வெள்ளையாக ஒரு உருவத்தை பார்த்தாரு. இவர் லைட் அடித்து யார்டா அது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு வந்து கொஞ்சம் கிட்டே போனது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அது பொண்ணுன்னு. சரி பொண்ணு யாருன்னு நம்ம விசாரிக்கலான்ட்டு மறுபடியும் இவர் அப்போ திடீர்னு அஜித் சொன்னது இவருக்கு ஞாபகம் வரல போல், மோகினின்னு. இவரும் லைட் அடித்து பார்த்ததுக்கு லைட் அடிச்சுக்கிட்டே கிட்டே போயிட்டே இருந்தார். கிட்டே போனதுமே இவருக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அது ஒரு பொண்ணுன்னு. இருந்தாலுமே இவர் நேரமாக என்னன்னு தெரியல, முதல்ல அஜித் சொன்னதை இவருக்கு ஞாபகம் வரல, மோகினி பேய் அப்படிங்கிறது ஞாபகம் வராமல் இவர் பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டு இவர் கிட்டே போனது தான் அது வந்துட்டு இவரை பார்த்த உடனே என்ன ஆகிருக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்நேரம். இருந்தாலும் சொல்கிறேன், இவருடைய சங்கை பிடிச்சி சுரேஷை உடனே விஷயம்லாம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எப்போதுமே வார்டன் வந்துட்டு முதல்ல நைட்டில் தான் எல்லா வார்டனுமே எல்லா பசங்களும் கரெக்டாக வந்துட்டாங்களான்னு செக் பண்ணுவாங்க. இங்கே இந்த பிரச்சனை இருக்கிறதுனால எப்போதுமே வார்டன் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் விடிஞ்ச உடனே, அதாவது பசங்க எல்லாம் காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியே எல்லா பசங்களும் கரெக்டாக இருக்காங்களா அப்படின்ட்டு செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் அன்றைக்கும் வந்தார். செக் பண்ணிட்டு இருக்கும்போது, அதாவது யார் யார் ஊருக்கு போயிட்டாங்க, யார் யார் ஊருக்கு போகாமல் ரூமில் இருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் அவர்கிட்ட இருந்துச்சு. அந்த லிஸ்ட்டில் இருக்கிற பசங்களெல்லாம் செக் பண்ணிகிட்டே வந்து கடைசியாக சுரேஷ் இந்த ரூமுக்கு வந்ததுமே சுரேஷ் அங்கே இல்லை. ஸோ அங்கே இருக்கிற மற்ற பசங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரித்ததுக்கு யாருக்குமே தெரியல இவர் எங்கன்ட்டு. ஸோ ஆளுக்கு ஒரு பக்கம் தேட ஆரம்பித்தாங்க. அப்படி தேடும்போது அந்த இடத்துல அவர் இருந்ததை பார்த்து ஊருக்கே தெரிஞ்சிடுச்சு இவருக்கு இந்த மாதிரி இறந்துட்டாருன்ட்டு. அதனால் இந்த விஷயம் வந்து பக்கத்தில் இருக்கிற அஜித்துக்கும் தெரிஞ்சுட்டு உடனே இவர் கிளம்பி வந்துட்டார். கிளம்பி வந்து நம்ம சுரேஷை பார்த்து, நான் இப்போ தான் நைட்டு தானடா சொல்லிட்டு போனேன், இந்த மாதிரி பண்ணிட்டியடா அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பித்தார். அங்கே எப்படி ஃபீல் பண்ணி அழுதாரோ அதே ஃபீலிங்கோடு தான் இந்த கதையை நம்மள்கிட்ட ஷேர் பண்ணார். இந்த சம்பவத்தை பற்றி உங்களோட தாட் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், சுரேஷ் செஞ்சது சரியா தவறா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நான் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.